விஷச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களில் 24 பேர் கவலைக்கிடமாக இருக்கின்றனர் என்று தமிழக அரசு தரப்பில் தகவல் கிடைத்திருக்கிறது. அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். விஷச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களில் 24 பேர் கவலைக்கிடமாக இருக்கின்றார்கள் என்று தமிழக அரசு தரப்பில் தகவல் தெரிவிக்கின்றது. விஷச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களில் 24 பேர் கவலைக்கிடமாக இருக்கிறார்கள் என்று தமிழக அரசு தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த செய்தியினை நாம் பார்த்து வருகிறோம். ஜிப்மர் மற்றும் சேலம் மருத்துவமனையில் தலா 8 பேரும், கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மருத்துவமனையில் 8 பேர் கவலைக்கிடம் என்று தகவல் கிடைத்து இருக்கிறது. விஷச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களில் 24 பேர் கவலைக்கிடமாக இருக்கிறார்கள் என்று தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜிப்மர் மற்றும் சேலம் மருத்துவமனையில் தலா 8 பேரும், கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மருத்துவமனையில் 8 பேரும் கவலைக்கிடமாக இருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். விவரங்களை நீங்க பதிவு பண்ணுங்க. கள்ளக்குறிச்சியில் விஷச்சாயம் அருந்தியதன் காரணமாக பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருப்பவர்களை குறித்த முழுமையான நிலவரம் தெரிய வந்திருக்கின்றது. 3:30 மணி அளவில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதற்கான அதிகாரப்பூர்வ தகவலை தற்போது வெளியிட்டிருக்கின்றார்கள். அதன்படி மொத்தம் சிகிச்சையில் 143 நபர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதில் உள்நோயாளிகளாக, அதாவது அந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருக்கக்கூடிய பாதிப்பை சந்தித்தவர்கள் 105 பேர், இறப்பை சந்தித்திருப்பவர்கள் இதுவரை 38 பேர் என்று 3:30 மணி நிலவரத்தை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கின்றார்கள். அதில் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 56 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 16 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 31 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 2 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். அதன்படி 105 பேர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். அவர்களில் கிரிட்டிக்கல் என்று சொல்லப்படக்கூடிய வகையில் கவலைக்கிடமாக இருப்பவர்களுடைய எண்ணிக்கை என்று பார்த்தோம் என்றால் 24 பேர் கவலைக்கிடமாக இருக்கின்றார்கள். இதுவரை 38 பேர் கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தியதன் காரணமாக உயிரிழந்து போன நிலையில் மேலும் 24 பேர் கவலைக்கிடமாக இருக்கின்றார்கள். அவர்களில் பலருக்கு வெண்டிலேட்டர் மூலமாகத்தான் மூச்சு விடுவதற்கான அந்த மருத்துவ சிகிச்சை வழங்கப்படுகின்றது. மேலும் டயாலிசிஸ் என்று சொல்லப்படக்கூடிய சிகிச்சையும் அவர்களில் பலருக்கு வழங்கப்படுகின்றது. இவ்வாறு 38 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் 24 பேர் கவலைக்கிடமான நிலையில் இருக்கின்றார்கள். அதன்படி கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 7 பேர் கவலைக்கிடமாக இருக்கின்றார்கள். சேலம் மருத்துவமனையில் 8 பேர் கவலைக்கிடமாக இருக்கின்றார்கள். விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 2 பேரில் ஒருவர் கவலைக்கிடமாக இருக்கின்றார். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய 16 பேரில் பலருக்கும் அந்த மூச்சு விடுவதில் சிரமம் இருப்பதன் காரணமாகவும் டயாலிசிஸ் உள்ளிட்டவையும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஜிப்மர் மருத்துவமனை அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை வெளியிட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஜிப்மரில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய 16 பேரில் 8 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக அந்த மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய கருணாபுரம் என்கின்ற கிராமத்தில் விஷச்சாராயம் அருந்தி 4 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மொத்த பாதிப்பை சந்தித்தவர்களான 143 பேரில் 24 பேர் கவலைக்கிடமாக இருக்கின்றார்கள் என்ற அதிகாரப்பூர்வ தகவல் தற்போது 3:30 மணி நிலவரமாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது அந்த மருத்துவமனையிலேயே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 105ஆக இருக்கின்றது. இறப்பை பொறுத்தவரை கள்ளக்குறிச்சியில் 22 பேர் இறந்திருக்கின்றார்கள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 3 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த விஷச்சாராயம் அருந்திய நபர்களில் 9 பேர் இறந்து போயிருக்கின்றார்கள். விழுப்புரத்தில் சிகிச்சையில் இருந்த விஷச்சாராயம் அருந்திய நபர்களில் 4 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். இதன் மூலமாக கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் விஷச்சாராயம் அருந்திய நபர்களில் மொத்தமாக 38 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். தொடர்ந்து அவர்களுக்கு உயிர்காக்கும் சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக ஒவ்வொரு நோயாளியின் அந்த படுக்கையின் அருகிலே நோயாளிகள் படுக்கையில் வைக்கப்பட்டு அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் 2 மருத்துவர்கள் சிறப்பு மருத்துவர்களாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள்.